ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, சேலத்தில் இருக்கிற வெண்ணங்குனி முனிப்பன் கோயிலுக்கு தான் ஃபேமிலியோட சாமி கும்பிடலான்னு வந்தோம். நீங்களும் வாங்க பார்க்கலாம். சண்டே அன்னைக்கு தான் வந்தோம். எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கோயிலுக்கு மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் கண்டிப்பாக வருவோம். இந்த கோயிலுக்கு நம்ம வந்தோம்னா கண் திருஷ்டி, அப்புறம் நமக்கு ஏதாவது உடம்பு சரியாத போயிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து சரியாகும். ஏன்னா என் பொண்ணுக்கு அடிக்கடி உடம்பு சரியாத போயிட்டுருக்கோம். இந்த கோயிலுக்கு வந்து தான் இப்போ பரவாயில்ல. இந்த கோயில் எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும். இங்கே வந்து 2 வீலர் 4 வீலரில் போகிறவங்களாம் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க, ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாதுன்னு. இந்த கோயில் எப்பவும் பாருங்கள் கூட்டமாக தான் இருக்கும். சாமி பாருங்கள் எவ்வளோ நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. சாமிக்கு பக்கத்துலேயே குழந்தைங்களுக்கு வந்து கயிறு கட்டி விடுவாங்க. ஃபேமிலிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை மரத்தில் வந்து திஷ்டி சுற்றி போடுவாங்க. நாங்களும் திஷ்டி சுற்றி போட்டுட்டு கயிறு கட்டிட்டு தான் கண்டிப்பாக போவோம் இந்த கோயிலுக்கு வந்தால். இங்கே பாருங்கள் பூக்கடைலாம் இருக்குது. நீங்கள் பூஜைக்கு தேவையான பூவெல்லாம் இங்கெல்லாம் வாங்கிக்கலாம். முன்ன வந்து சாமிக்கு பக்கத்தில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு ஆப்போசிட்டில் மாற்றிட்டாங்க. நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு சாமி படம் வந்து உடஞ்சிருக்கு. அதை வந்து சரி அங்கே முன்னாடி வந்து வைக்கலான்னு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே வந்து பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு வந்து கண் திஷ்டிக்கு, காருக்கு ஏதாவது வந்து நீங்கள் டிஸ்டிக்கு வைக்கணுன்னா இந்த கடையில் வந்து நீங்கள் டிஸ்டி பொம்மை வந்து வாங்கிக்கலாம். நாங்கள் முன்னாடி போயிட்டு அங்கே வச்சுட்டு நானும் பாப்பாவும் வந்துட்டோம். அப்புறம் இவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். கயிறு கட்டினதை ஒரு கிளிப் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் போகிற வழியில் என் பொண்ணு ஒரே ராவடி. இங்கே பாருங்கள் பார்க்கெல்லாம் இருக்குது. இங்கே வந்து விளையாண்டுட்டு போகலான்னு ரொம்ப ராவடி பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் வரலான்னு சொல்லி அவளை வந்து கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம். அப்புறம் என் வீட்டுக்கார் வந்து வேறு பார்க்குக்கு வந்து கூட்டிகிட்டு போனார். அந்த பார்க்குக்கு போய் என் பொண்ணு வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.